இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் நம் அனுதினமும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. எங்க ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, கர்த்தராகிய ஆண்டவர் அவர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வரும்பொழுது சொன்ன உடனே கீழ்ப்படிந்து நடந்தாரு. ஆபிரகாம், நான் இல்ல ஆண்டவரே, நான் என் தேசத்தை விட்டு வர முடியாது, என் தாய் தகப்பனை விட்டு வர முடியாதுன்னு அவர் சொல்ல கிடையாது. உடனே என்ன பண்ணாரு? கர்த்தராகி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் தெரியாத ஒரு தேசத்துக்கு வரப்படும் பொழுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா தன் சிநேகிதன் சொல்ற அளவுக்கு ஆபிரகாம் அந்த அளவுக்கு அவங்கள அவ்வளோ 2 பேருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு இது கர்த்தரோடு கூட நடந்த ஆபிரகாம். அதனாலதான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லிட்டு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமனா நம்ம நடந்து கொண்டிருக்கணும். அவருக்கு முன்பாக நம்ம நடந்து நம்ம உத்தமனாய் நம்ம இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. நம்ம எவ்வளவுதான் நம்ம போயிட்டு ஆலயத்துல போய் வேதத்தை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், மணிக்கணக்கா என்னென்னவோ சொல்லலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக நீ எப்படி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றத பார்க்க முடியாது. இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்துட்டோமோ தெரியாது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி. அப்படியே அவருக்கு முன்பாக நம்ம உத்தமனாயிருப்ப நம்ம நடந்து கொள்ளுவோமா? கர்த்தர் நம்ம அப்படியே ஆசீர்வதிப்பது நிச்சயம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நடந்து கொண்டு எங்களை உத்தமனா இருக்க எங்களுக்கு பழகி வைக்கபடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் நிற்கவும், உமக்காக ஓடவும், நாங்கள் உத்தமத்தில் ஆண்டவரை நிற்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதை கற்றுக் கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நாங்கள் வழி தடமாறாதபடிக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாதபடிக்கு உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமனா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஐயா. உத்தமனா நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். அப்படியே அந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென்.